இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எந்த ஃபியூச்சரை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஃபியூச்சரை வந்து ஷார்ட்கட்டாக நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் சமீபத்தில் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடிஞ்சுது. இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் எதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அசிஸ்டன்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் நம்ம போவோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், குவிக் செட்டிங்ஸ், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு பையாக இருந்துச்சுன்னா இந்த ஃபியூச்சர் பயன்படும். அதே நேரத்தில் ஃப்ளாஷ் லைட், ரொட்டேஷன் லாக், ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் டு லாஸ், யூஸ்ட் ஆப்ஸ், பேக், ரீசென்ட்ஸ், ஹோம், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கணும் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூச்சரை வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ஷார்ட்கட்டாக பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பட்டனை கொஞ்சம் லாங் டேப் பண்ணும் போது நீங்கள் என்ன ஃபியூச்சரை வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோனில் லான்ச் ஆகிடும். ஸோ அது மூலமாக உங்களுடைய ஃபியூச்சரை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.